ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ட்ரெயின் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு டவுட் கேட்டிருக்காரு கமெண்டில். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் அது வந்துட்டு 74HC595 ஐசியோடைய ஒர்க்கிங் அண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி நம்ம கோடிங் பண்ணலாம், எப்படி நம்ம ரியல் ப்ராஜெக்டில் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இது வந்து நான் 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். மேபி அதை 2 பார்ட்டோடு நிற்கலாம், செகண்ட் பார்ட் வரைக்கும். இந்த பார்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, கண்ட்ரோலர் இல்லாமல் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கலாம், கண்ட்ரோலர் வச்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், அதை வச்சு இன்னொரு ப்ராஜெக்ட் தேர்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்ட்ரோலர் இல்லாமல் எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த மாதிரி இதுதான் சர்க்யூட் டயக்ராம். நீங்கள் இதை வீடியோவை ஸ்டாப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ப்ரோட்டியஸில் ஆர் நோட் ஆர் எனிதிங் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இதோடைய கான்செப்ட் என்னது அப்படின்னா, இப்போது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஜிபிஓ பின், அதாவது ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்னுடைய இன்புட் அது பின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான இடங்களில் இந்த ஐசி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இது ஒரு இன்னொரு நேம் வந்துட்டு ஜிபிஓ எக்ஸ்பேண்டர்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 4 பின் இருக்கிற 4 பின் இருக்கிற மாதிரி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான், குட்டி மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. அந்த கண்ட்ரோலரில் நம்ம எல்சிடி இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. அப்போது அந்த இடத்துல இந்த ஐசியெல்லாம் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ ஜிபிஐஓவை கம்மியாக யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களை நம்மளால் இதை செய்ய முடியும். ஸோ அதுக்கான ஒரு பர்பஸ் தான் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பிட்னு வச்சுக்கலாமா, 8 பிட் ஆஃப் டேட்டா ஆர் 4 பிட், எத்தனை பிட்டான ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். அந்த ரெஜிஸ்டரை ஷிஃப்ட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறது தான் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட மீனிங். இப்போ எப்படி அப்படின்னா, சீரியலாக நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுவோம், அங்கே அது பேரலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ என்னென்ன பின்ஸ் அப்படின்னு பார்த்தா புரியும். டேட்டாவுக்கு ஒரு பின் கொடுத்துருக்காங்க, கிளாக்குக்கு ஒரு பின். ஓகே, அந்த பட்டன் தான் கிளாக்கு, லேட்சுக்கு ஒரு பின். சிபினா லேட்சி, டிஎஸ்னா டேட்டா பின், சிபினா கிளாக்கு. ரைட்டா? ஸோ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் கிளாக்குன்னு சொல்லுவாங்க, ஷிஃப்ட் கிளாக். ஓகேவா? ஸோ இந்த யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 1111 ஸ்பேஸ் 4 1s 1111 இந்த 8 1 அப்படிங்கிறத நம்ம இந்த ஐசி யூஸ் பண்ணி இந்த பார் கிராஃபை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் இப்போது. ரைட்டா? அது எப்படின்னு பார்க்கலாமா? 111 இந்த இடத்துக்கு நேம் என்ன தெரியும் நமக்கு. இந்த இடத்துக்கு பேர் வந்து எம்எஸ்பி, இந்த இடத்துக்கு பேர் வந்து எல்எஸ்பின்னு நமக்கு தெரியும். ஸோ எப்பவுமே இந்த இடத்துல இருந்தால் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல இருந்தால். ஸோ இந்த இடத்துக்கு நேம் என்னது அப்படின்னா 1ன்னு இருக்குது. அப்போது சிஸ்டம் ஆன் பண்ணிக்கலாம், ப்ரோட்டீஸ் ஆன் பண்ணிவிட்டு டேட்டாங்கிறது என்ன பண்ணுறேன், 1ன்னு செட் பண்ணிட்டேன். அப்படி தான் நான் 1ன்னு செட் பண்ணிட்டேன். அந்த ஒரு டேட்டாவுக்கு அது டேட்டா 1ன்னு தெரியறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளாக்குன்ற பட்டனை வந்துட்டு 1 டைம் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பிட் சென்ட் ஆகிடுச்சு. நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியாது, அப்புறமா தெரியும். அடுத்து செகண்ட் பிட்டு, அந்த செகண்ட் பிட்டும் 1ஆக தான் இருக்குது. அப்போது செகண்ட் டைம் அதே கிளாக்கை ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து தேர்ட் டைம் 1ஆக தான் இருக்குது. அப்போ டேட்டா அப்படியே விட்டுணும், எதுவும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து 4th பின் இது, அப்போ அதையும் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ 4 டைம் கிளாக், 4 பிட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ், 4 பிட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் பிட் வந்து இந்த ஐசிக்குள்ளே இப்போ இருக்குது. இன்னொரு 4 பிட்டை உள்ள கொடுக்கலாம். அனதர் 4 பிட் இங்கே ஒரு 1 சேம் 1ஆக வச்சுட்டு ஒரு கிளிக்கு. ஓகே, இது 5வது கிளாக்கு. அடுத்து 6வது கிளாக்கு, அடுத்து இந்த பிட்டு. ரைட்டா? அதாவது 6வது. ஓகே, இந்த பிட்டுக்கும் அதே தான் ஒரு கிளாக் கொடுத்துட்டேன். அடுத்து லாஸ்ட்டு பிட்டு. ரைட்டா? 8 பிட் கொடுத்துட்டேன். ஸோ 8 பிட்டுமே என்னவாக இருக்குது அப்படின்னா 1111 இருக்குது. அப்போது 8 பிட்டுக்கு 8 கிளாக் கொடுத்துருக்கேன். அப்போது நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு லேட்சுன்ற பின் இருக்கு இல்லையா, லேட்ச் ஈக்குவல் டு 0 பண்ணணும். அதே மாதிரி திரும்ப 1 பண்ணணும். நீங்கள் எப்போ அந்த பின்னை 0 to 1 அந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ, அப்போ நீங்கள் என்ன டேட்டா கிளாக் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணீங்களோ அது அப்படியே அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் திஸ், இது மாதிரி தெரியுதா? நீங்கள் 1111 1111 8 1s வச்சிங்க, 8 1s வந்துடுச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், யூ கெட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இது நான் ஃபுல்லாக 0 பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 0 0 0 0 பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பிட் என்னவாக இருக்குது, 0, எம்எஸ்பிலேருந்து ஃபஸ்ட்டு பிட். ஓகே, இப்போ அதே மாதிரி 0 பண்ணிட்டேன். ரைட்டா? அதுக்கு ஒரு கிளாக். செகண்ட் பிட் என்னது, அதே 0 தான் செகண்ட் பிட். தேர்ட் பிட், 4th பிட். ஸோ 4 பிட் வரைக்கும் 0 தான் இருக்குது. அடுத்த 4 பிட் என்னவாக இருக்குது, ஹையாக இருக்குது.
அப்போ இந்த பட்டனை ரிலீஸ் பண்ணிவிட்டு 1 2 3 4 8 பீட்ஸ் முடிஞ்சிருச்சா, 4 பீட் லோவாக இருக்கும், அடுத்த 4 பீட் ஹையாக இருக்கும். இப்போ நான் அந்த பட்டன் இப்போ ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா திருதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 பீட் லோவாக இருக்குது, அடுத்த 4 பீட் ஹையாக இருக்குது. இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம டேட்டா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பிட்டாக அதில் எடுக்கணும். எடுத்து கிளாக் அப்படின்ற ஒரு இதை நம்ம கொடுத்து நம்ம அதை வந்துட்டு சென்ட் பண்ணணும். எல்லாத்தையும் சென்ட் பண்ணி ஹைசிக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டா வெளியில் வரணும் அப்படின்னா லேட்சுன்ற பின்னை 0 பண்ணி லோ பண்ணணும். அதாவது டிஃபால்ட்டாக ஹையாக இருக்கும், அந்த பின்னை நம்ம லோ பண்ணி ஹை பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து நமக்கு அந்த பக்கம் பாஸ் ஆகும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஏகப்பட்ட ப்ராஜெக்டில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் சவுண்ட் செக்மெண்ட், இந்த டாட் மேட்ரிக்ஸ், பெரிய பெரிய டிஸ்பிளேக்குள்ளெல்லாம் இந்த குட்டியாக அந்த குட்டி பேக்கேஜ் SMD பேக்கேஜ் உள்ளே வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்கான கோடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் இஸ் பாய் ஃப்ரம் ப்ரோக்ராமிங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஹேவ் அ நைஸ் டே கைஸ். பாய்.